ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 7 விதமான ஹை புரோட்டீன் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான். குதிரைவாலி மில்லட்டில் ஒரு கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டுமே சேர்த்து ஒரு கிளாஸ் நான் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இது ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ஒரே கேலரி தான். ஆனால் அளவாக யூஸ் பண்ணுங்கள். 2 பூண்டு பல்லை இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை அந்த நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த பூண்டோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த ஜீரகமும் பூண்டும் நல்லா வறுபடணும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊறின பச்சை பட்டாணி, 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் நான் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். இந்த கிளாஸில் நம்ம ஒரு கிளாஸ் டோட்டலாக அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கிளாஸ் எடுத்தோம் இல்லையா? ஸோ இதே கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு உதிரியாக வேணும் அப்படின்னா 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் குலைவாக பண்ணேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட குதிரைவாலி ரைஸ் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் பட்டாணி மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு வேறு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்தி. நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் எப்படி சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி இப்படி தான் இருக்கும். இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம் இல்லையா? அதுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், இதையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் அரை கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கிறேன். நான் ஒயிட் அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இதை இப்போது வாஷ் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இந்த அவல் நம்ம உளுந்து அரைக்க போடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ அரிசியும் உளுந்தம்பருப்பும் நல்லா ஊறட்டும். நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைக்கணும். ஸோ உளுந்து அரைக்க போட்டாச்சு. தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க. என்னோடய கிரைண்டர் ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறனால அரை மணி நேரத்துக்கு உளுந்து ஆட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட கிரைண்டர் கொஞ்சம் புதுசாக இருந்தால் 20 நிமிஷமே கரெக்டாக இருக்கும். இப்போ உளுந்து அரைப்பட்டுட்டே இருக்குது. நம்ம அவல் ஊற வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஊற விட்டுருங்க. உளுந்து அரைப்படுறதுக்குள்ளே இது ஒரு அரை மணி நேரம் ஊறிடும். பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு கெட்டியாக, ஸ்மூத்தாக, சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லியுமே சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அவல் அதை சேர்த்துட்டு கூடவே நம்ம ஊற வச்ச அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா? அதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக, ரொம்ப பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இட்லி சொதப்பிடும். ஸோ அரிசி போட்டுட்டு கிரைண்டர் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. எனக்கு இந்த 2 நிமிஷத்துலேயே இது நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. ரொம்ப நேரம் ஆகாது. 2 to 3 மினிட்ஸ் அவ்வளோதான், அதுக்குள்ளே அரைப்பட்டுரும். பாருங்கள், ஓரளவுக்கு கொர கொரன்னு இருக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க.
இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து மிக்ஸியில் இட்லிக்கு மாவு ஆட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து மிக்ஸி தோசைக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த இட்லி அப்படின்னாலே கிரைண்டர் தான். அப்போ தான் எனக்கு சாஃப்ட்டா வருது. நான் ட்ரை பண்ணதில்ல. எனக்கு தெரியாது. ஸோ இட்லி அப்படின்னா டெஃபினட்டா வந்து கிரைண்டரே யூஸ் பண்ண பாருங்க. இந்த மாவு வந்து எனக்கு புளிக்கிறதுக்கு 7 மணி நேரம் போல ஆச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டா புளிச்ச உடனே வந்து நான் இட்லி பண்ண ஆரம்பிச்சுருவேன். நான் ஓவரா புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா புளிச்ச ஸ்மெல் எங்க வீட்ல பிடிக்காது. கொஞ்சம் நெஞ்சு எரியிற மாரி இருக்கும். ஒன்ஸ் இந்த மாரி புளிச்சதுக்கப்புறம் இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவேன். இட்லி பிளேட்ல லைட்டா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு, நம்ம மாவ வந்து அதில ஊத்தி ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10லருந்து 12 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இந்த மாரி ஓட்ட போட்டு பார்த்தா உங்க கையில ஒட்டாம வரணும். எனக்கு இது வேகிறதுக்கு கரெக்ட்டா 12 நிமிஷம் போல ஆச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். சூடா எடுக்க வேணாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நல்லா சூப்பர் சாஃப்ட்டா இருந்துச்சு இட்லி. பயங்கரமா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே வந்து நான் கதம்ப சட்னியும், தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு 2 முட்டை எடுத்திருக்கிறேன். இத வந்து நம்ம உடைச்சு இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாரி ஒரு ஃபோர்க்கோ இல்ல விஸ்கோ வச்சு நல்லா இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாரி கலந்ததுக்கு அப்புறமா, ஒரு பெரிய பச்சை மிளகாய நல்லா ஃபைனா சாப் பண்ணி இதில சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் போல ஃபைனா சாப் பண்ண மல்லி இலை, அதையுமே இதில சேர்த்துருங்க. 2 கையளவுக்கு முருங்கைக்கீரைய நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில சேர்த்துருக்கிறேன். நீங்க யூஸ் பண்ற முருங்கைக்கீரை வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு, இலை வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா, கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நீங்க இதில வந்து பாலக்கீரை கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க பாலக்கீரையில கூட அத செய்யலாம். இப்போ பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு தோசை டவா எடுத்துருக்கிறேன். இந்த டவா பத்தி எல்லா வீடியோலயும் கேட்குறீங்க. இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான். இது சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். ஸோ இதில வந்து ஒரு சின்ன ட்ராபேக்கும் இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து இந்த மாரி ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு 4, 5 டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டைய இதில சேர்த்துறலாம். உங்களுக்கே தெரியும். நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. அது ஓடுது. பேன் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கிறனால, இந்த மாரி ரொம்ப தண்ணியாட்டம் ஏதாச்சும் நம்ம ஊத்தும்போது, அது கிடுகிடுன்னு ஓடி போயிருது. மத்தபடி பேன் வந்து சூப்பரா இருக்கு. இதோட லிங்க்கு நான் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா முன்னாடி, பின்னாடி நல்லா திருப்பி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆயிரும். லோ ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க. ஏன்னா நமக்கு கீரை வேகணும். எண்ணெய் தேவைப்பட்டா லைட்டா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவும் சிம்பிளான, குயிக்கா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். டின்னருக்கு இத எடுத்துக்காதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா டின்னருக்கு சிலருக்கு வந்து கீரை சேரும், சேராது. அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இத எடுத்துக்கோங்க. நான் வந்து காலையில தான் இத சாப்பிட்டேன். நான் கீரை வந்து நைட் சாப்பிட மாட்டேன். எனக்கு சேராது. நீங்க வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நைட்டு சேரும் அப்டின்னா எடுத்துக்கோங்க. சேராது அப்டின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா இத எடுத்துக்கோங்க. இது மட்டுமே போதும். வயிறு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். சாமை மில்லட்ல மஷ்ரூமும், பன்னீரும் வச்சு ஒரு புலாவ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிளாஸ்ல சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு பவுல்ல சேர்த்துரலாம். இப்போ இது நல்லா ஒரு 4, 5 டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. இது ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து மஷ்ரூம ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அத இந்த மாரி கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாதி பெரிய வெங்காயத்தில பாதி மட்டும் இந்த மாரி தின் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்டின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, அதையுமே வந்து நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பன்னீர் டோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேஸ்ட் அயர்ன் தவா எடுத்திருக்கிறேன். இது வந்து ஃப்ரை பேன்.
இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு, நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஒரு 150 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். லைட்டாக முன்னாடி பின்னாடி இப்படி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு பவுலுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பன்னீரும் ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. ஜீரகத்தை விட சோம்பு கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கணும். சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச அந்த பாதி வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து வறுபடணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மஷ்ரூம், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும், தண்ணி நல்லா வெளியே வரும் பாருங்கள். இது வந்து மஷ்ரூம்லேருந்து வர்ற தண்ணி தான். ஸோ இது நல்லா எவாப்ரேட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்ச அந்த சாமை அரிசி இருக்கு இல்லையா, அதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை, கொஞ்சம் போல் புதினா இலை, நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பன்னீர், அப்புறம் தண்ணி வந்து இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 3 விசிலுக்கு விட்டுட்டு, ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக நம்மளோட மஷ்ரூம் புலாவ், சாமை அரிசியில் பண்ண மஷ்ரூம் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஒயிட் ரைஸில் பண்ணுற புலாவை விட, பாஸ்மதி ரைஸில் பண்ணுற புலாவை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது நீங்கள் டின்னருக்கும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 7லேருந்து 8 போல் பாதாமை ஊற வைக்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துருந்தேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 75 ml அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஸோ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாதாம் பால், ஆல்மண்ட் மில்க் வந்து ரெடி ஆயிடும். என்ன ஓட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதுக்காக நான் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு. யூனிஃபிட் அப்படிங்கிற ஓட்ஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 15 போல் கிஸ்மிஸ், 2 வால்நட் அதை லைட்டாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆல்மண்ட் மில்க் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பாலுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் ரெகுலராக குடிக்கிற அந்த நார்மல் பால் இருக்கு இல்லையா, அதை கூட காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி இனிப்புக்காக சேர்த்துருக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. நான் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நைட்டு தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். மார்னிங் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்பிளை இதில் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் இது கூட வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் என்னவோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் மட்டும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. இது நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நைட் டின்னராக கூட எடுத்துக்கலாம். பன்னீர் பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஹெல்தி, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து 2 பன்னீர் பராட்டா பண்ணுற அளவுக்கு சப்பாத்தி மாவு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கிறேன்.
இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பன்னீர் மசாலா எல்லாமே ஒன்றா சேரணும். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம பரோட்டா ஸ்டார்ட் பண்ண ரெடி பண்ணிடலாம். லைட்டாக கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது நல்லா தின்னா, எந்த அளவுக்கு தின்னா உங்களால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் போல் ஒரு 4 டைம் வந்து எண்ணெயை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மாவு ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் படணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு பன்னீர் ஸ்டஃபிங் சேர்த்து நல்லா அந்த சப்பாத்தி மாவு ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சென்டரில் நான் இப்போ போடுற மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ண இடத்துல இருந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஜென்டிலாக இது மாதிரி தூக்கி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிற மாதிரி இதே மாதிரி மடித்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஜென்டிலாக தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பன்னீர் வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு கவர் பண்ணதுக்கப்புறமா ஒருவேளை உங்களுக்கு மாவு ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவை. எனக்கு மாவு ஒன்றும் ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு தின்னா உங்களால் இப்போ உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிட்டு இப்போது ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பரோட்டாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து பரோட்டா ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான நம்மளோட பன்னீர் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் சைடில் வந்து வேணும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா தயிர் கூட தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சும்மா தான் சாப்பிட்டேன். இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். நீங்கள் டின்னருக்கும் எடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் இட்லி. ஆக்சுவலாக இது ஒரு சொதப்பல் ரெசிபி, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து இட்லி சொதப்பிருச்சு, பட் தோசை சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல், நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த அவல் இப்போதைக்கு வந்து நம்ம வாஷ் பண்ண வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அரிசியும் உளுந்தம்பருப்பை மட்டும் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அவல் வந்து உளுந்து அரைக்க போட்டதுக்கப்புறமா அவலை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து இப்போ உளுந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சொதப்பல் ரெசிபி தான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உளுந்து வந்து 1/2 மணி நேரம் அரைப்படணும். ஸோ அதுக்குள்ளே அவலை வந்து வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே ஊறட்டும். பாருங்கள், உளுந்து வந்து நல்லா 1/2 மணி நேரத்துக்கு அரைப்பட்டுருச்சு. நல்லா கெட்டியாக ஸ்மூத்தாக இருக்கணும். ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக தோசை பண்ணலாம். தோசை பண்ணுறதா இருந்தால் மிக்ஸியே போதும், கிரைண்டரெல்லாம் தேவை கிடையாது. நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்து எனக்கு கரெக்டாக வந்தால் தானே நான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நான் பண்ணேன். பட் எனக்கு சொதப்பிருச்சு. உளுந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சா அவலை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியும் ராகியையும் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து
ரொம்ப ஃபைனா அரைச்சிராம லைட்டா கொர கொரன்னு இருக்கணும். அப்பதான் வந்து இட்லி நல்லா வரும். யூசுவலா நம்ம அப்படி தானே அரைப்போம் இட்லிக்கு. யூசுவலா நம்ம எப்படி லைட்டா கொர கொரன்னு அரைப்போமோ, அதே மாரி தான் நானும் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 8 மணி நேரம் போல ஆச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து இட்லி நல்லாவே வரல. ஏன்னே தெரியல. சொத சொதன்னு ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியுமே வந்து அரிசியே சேர்க்காம நான் இட்லி ட்ரை பண்ணேன். அது கூட சொதப்பிருச்சு. ஸோ இது வந்து மறுபடியும் எனக்கு சொதப்பிருச்சு. ஆக்சுவலா நான் இட்லி பண்றது தான் பிளான். அதுக்காக தான் நான் கிரைண்டரே தொட்டேன். மாவு வந்து எனக்கு 7 மணி நேரத்தில இந்த மாரி புளிச்சு வந்துருச்சு. நானும் வந்து இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இட்லி பாத்திரம்லாம் ரெடி பண்ணி, அதில வந்து ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி, ஆயில் வச்சு மாவு கொஞ்சம் கெட்டியா இருந்தனால லைட்டா தண்ணி சேர்த்து, இட்லி மாவு பதத்துக்கு நான் மாவ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கிற மாவு நான் தோசை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தோசை சூப்பரா இருந்துச்சு. தோசைக்கு அப்டின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும் இல்லையா? ரொம்ப கெட்டியா இருக்கு. ஸோ, அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்க வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு தண்ணி ஸ்டீமர்ல. நம்ம இத உள்ள வச்சிரலாம். யூசுவலா நம்ம வந்து இட்லி வேக வைப்போம் இல்லையா? ஒரு 12 நிமிஷம், 10 நிமிஷம் அப்படின்னு. அதே மாரி தான் இதையும் வேக வச்சேன். ஸோ இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு ஒரு மாதிரி அ என்ன சொல்றது? இது நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. தொட்டு பார்த்தேன், கைய நனச்சுட்டு தொட்டு பார்த்தேன், ஒண்ணும் ஒட்டல. நல்லா தான் வந்துச்சு. சரி ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டாச்சு. இது ஓரமா இருக்கட்டும், ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். தோசை இப்ப நம்ம ரெடி பண்ணிரலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியும், ராகியும் வச்சு பண்ண தோசை ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்க தோசை ட்ரை பண்ணுங்க. இட்லி வந்து ட்ரை பண்ணாதீங்க. நல்லா கிரிஸ்பியா சூப்பரா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து கருப்பு கவுனி வச்சு ஒரு இட்லி ட்ரை பண்ணேன். பாருங்க நான் உங்களுக்கு எடுக்கும்போதே ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கிறது உங்களுக்கே தெரியுதா? பாருங்க நல்லாவே இல்ல ஆக்சுவலா சொல்லணும் அப்டின்னா. பாருங்க மாவு மாவா இருக்கா? இந்த இட்லி சொதப்பிருச்சு. ஆனா தோசை சூப்பரா இருந்துச்சு. தோசை வந்து மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து இதுக்கு கிரைண்டர் யூஸ் பண்ண காரணமே வந்து, இட்லி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு தான். பட் இட்லி வந்து எந்த அளவுக்கு சொத சொதன்னு இருக்கு பாருங்க. இட்லி வந்து சுத்தமா நல்லா வரல. ஸோ இட்லி இதில ட்ரை பண்ணாதீங்க. தோசை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.